இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சில காரியத்தை நம்ம ரொம்ப பாதுகாப்பாக வைக்க வேண்டியது இருக்கிறது. நம்முடைய போராட்டம் மோஸ்ட்லி நிறைய விஷயத்தில் இல்லாமல் இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப ஜாஸ்தியாக அதிகமாக இருக்கும். எது அப்படின்னு சொன்னால் அதில் முதலாவது இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த ப்ரேயர் லைஃப் இருக்குது பாருங்கள், ஜெப வாழ்க்கை. இந்த ஜெப வாழ்க்கை ஒரு பெரிய தடுமாற்றமான ஒன்று. அப்படின்னா நம்ம ரெகுலராக எப்போவுமே ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க நான் கண்டினியூவாக 25 வருஷமாக 30 வருஷமாக நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன், நான் ஒரு நாள் கூட ஜெபம் பண்ணாமல் இருந்ததே இல்லை, நான் ஜெபத்தை மறந்ததே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லவே முடியாது. ஒரு 6 மாதம் ஜெபம் பண்ணுவோம், ஒரு 3 மாதம் ஜெபம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு தோய்வு வரும், திடீர்னு ஒரு பலவீனம் வரும், அந்த ஜெப வாழ்க்கை அப்படியே கட் ஆகும். அதற்கு பிறகு ஒரு டைமில் அது கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அது ரொம்ப லாங் டைமாக ஒரு 3 மாதம் அப்படின்றது 6 மாதம், 1 வருஷம் அப்படியெல்லாம் போயிடும். அப்போது நம்ம காத்துக்கொள்ள வேண்டியதில் மிக முக்கியமாய் காத்துக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஜெப வாழ்க்கை அப்படின்றத நம்ம ரொம்ப கவனமாக நம்ம காத்துக்கணும். இன்றைக்கி நம்ம நிறைய பேர் விழுகிறதுக்கு காரணம், நிறைய பேர் நம்ம மறந்ததற்கு காரணம், நிறைய அற்புதங்கள் நமக்கு தூரமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஜெப வாழ்க்கை அப்படின்ற ஒன்றை நம்ம ரொம்ப கரெக்டான ஒரு கான்சன்ட்ரேஷனில் இல்லாததுனால தான். இப்போ நம்முடைய உடம்புக்கு தண்ணி தேவைப்படுது, நம்முடைய உடம்புக்கு ஆகாரம் தேவைப்படுகிறது. அப்போது நம்முடைய சரீரத்திற்கு இது ரொம்ப முக்கியமானது ஒன்று. ஒரு சாப்பாடும் தண்ணி குடிக்கிறதும் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. இல்லை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நம்ம இருந்துட முடியாது, இல்லை நான் தண்ணியே குடிக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம இருந்துட முடியாது. ஆனால் நம்ம நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம ரெண்டையும் கரெக்டாக நம்ம பண்ணிடுவோம். அது நம்மளை அறியாமலே நம்ம அதை செஞ்சுருவோம். அது இல்லாத பட்சத்தில் நமக்கு உடம்புல நிறைய தொந்தரவுகள் நமக்கு வந்துட்டே இருக்கும். அதே போல் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப நம்ம போராடி நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டியது ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஜெப வாழ்க்கை அப்படின்றத நம்ம போராடி பாதுகாத்து கொள்ளணும். நம்முடைய பாதுகாப்பு எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்முடைய ஜெபத்திலையும் வேத வாசிப்புலையும் தான் இருக்குது. நம்ம ஆண்டவரோடு இருக்கிற விசுவாசத்தில் சரியாக இருக்கிறோம் அப்படின்றத நம்ம எதில் அளக்க முடியும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய ஜெப வாழ்க்கையில் மட்டும்தான் அளக்க முடியும். ஜெபம் இல்லாத ஒரு வீடு கூரை இல்லாத வீடு அப்படின்னு சொல்கிற மாதிரி உண்மையிலே அப்படிதான். நம்ம ஜெபத்தை பாருங்களேன், எப்போ நம்ம பாவத்தில் விழுறோம், எப்போ நம்ம தடுமாறுறோம் அப்படின்னு சொன்னால், இந்த ப்ரேயர் லைஃப் சரியான ஒரு ஜெப வாழ்க்கை அப்படின்னா, இந்த ஜெபத்திலேயே பலவிதமான ஜெபங்கள் இருக்கிறது. சிலர் ரொம்ப கடமைக்காக ஜெபம் பண்ணுறவங்க இருக்காங்க. அப்படின்னா எவ்வளோ மணி நேரம் இன்றைக்கி ஜெபம் பண்ணீங்கன்னு கேட்டால் 1 மணி நேரம்ன்றாங்க, 1.5 மணி நேரம் ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த 1.5 மணி நேர ஜெபத்தில் அவங்களுக்கு ஒரு மாற்றமுமே இருக்காது. அவங்களுடைய குணத்தில் மாற்றம் இருக்காது, அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்காது. அப்போ 1.5 மணி நேரம் டெய்லி ஜெபம் பண்ணுறாங்க, ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையிலையும் அவங்களுடைய குணத்திலையும் மாற்றம் இல்லை அப்படின்னா அவங்க ஒழுங்காக ஜெபம் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ ஒழுங்காக சரியான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை கண்டிப்பாக மாறி தான் ஆகணும், கண்டிப்பாக அற்புதம் அவன் பெற்றுக்கொண்டு தான் ஆகணும். அப்போ அற்புதத்தின் பேரில் அல்ல, நம்முடைய ஜெபத்தை தான் நம்ம மாற்ற வேண்டியது இருக்குது. நம்ம இன்னும் சரியாக நம்ம ஜெபம் பண்ணலை, நம்முடைய ஜெப வாழ்க்கை சரியானதாக இல்லை. அப்போ இப்போ எங்களுடைய நான் பிலீவராக இருக்கும்போது எங்களுடைய ஊரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அத்தனை வயசானவங்க காலையில் ஒரு 10 மணிக்கு சர்ச்சுக்கு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வேறு எந்த வேலையும் இருக்காது, அப்படியே உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஆடி 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 ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா அதே ஆள் தான் இருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு மாற்றமுமே இருக்காது. அவங்களுடைய வாழ்க்கையிலையும் மாற்றம் இருக்காது, அவங்களுடைய சூழ்நிலையிலையும் எதுலையுமே மாற்றமே இருக்காது. அப்போ எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், இவ்வளோ ஜெபம் பண்ணுறாங்களே, பட் ஏன் ஒரு அற்புதம் அவங்களுக்கு நடக்கலையா, இல்லை அவங்கள வாழ்க்கையை மாறாதான்னு கேட்டால் அவர்களுடைய ஜெபம் எப்படி இருக்குன்னா கடமைக்கான ஜெபமாக தான் இருக்குது. ஏதோ மந்திரம் ஓதுறது மாதிரி தான் இருக்குது, சுப்ரவாதம் மாதிரி தான் இருக்குது. இந்த சுப்ரவாதம் அப்படின்றது நம்ம பழைய ஆட்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போதைக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்போல்லாம் சுப்ரவாதம் நிறைய வீடுகளில் கேட்குறதில்ல. ஆனால் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா வீடுகள்லையும் காலையில் எந்திரிச்ச உடனே சுப்ரவாதம் போட்டிருப்பாங்க. அந்த சுப்ரவாதத்தை இப்போ கூட நான் மனப்பாடமாக சொல்லிடுவேன்னு வச்சுங்களேன். அந்த ராகம் எனக்கு தெரியும் அப்படின்னா அதை பாட முடியும். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அந்த சுப்ரவாதத்தை கேட்டு 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 அவங்கள நம்ம இது பண்ண முடியாது. அது நம்முடைய காதுகளில் ஏறி நமக்கு நிறைய பதிஞ்சிருச்சு. ஆனால் சுப்ரவாதம் எனக்கு தெரியும் அப்படின்றதுக்காக
சுப்ரபாதத்தினுடைய ராகம் அதுதான் தெரியுமே தவிர அதனுடைய அர்த்தம் எனக்கு தெரியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய மைண்ட்ல பதிஞ்சது அதனுடைய அர்த்தம் கிடையாது, அதனுடைய ராகமும் அதனுடைய டோன், அந்த டோனும் அந்த அது மட்டும்தான் எனக்கு பதிஞ்சிருக்கு. அதனால எந்த நஷ்டமும் இல்லை, எந்த லாபமும் எனக்கு இல்லை. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கையில சிலருடைய ஜெபம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அதனுடைய ராகம் தெரியும், அதனுடைய பேட்டர்ன் தெரியும். அப்படின்னா நம்ம முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணணும், கண்ணை மூடி ஜெபம் பண்ணணும் அப்படின்ற அந்த பேட்டர்னை தான் வச்சிருக்கிறாங்களே தவிர, இன்டெப்தா உள்ள போய் அது ஒரு உணர்வு பூர்வமா, அது நம்முடைய இருதயத்தோட கலந்து மனசோட கலந்து அதை நம்ம யோசிக்கும் போது நமக்குள்ள ஒரு பிரசன்னம் நம்மை அறியாமலே ஒரு அழுக அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிட்டத்தட்ட ஒரு 80% கிறிஸ்தவர்களுக்கு இன்னும் அந்த ஜெப வாழ்க்கைக்குள்ள வரல. அதனால தான் அந்த ஜெபத்திற்கு ஒரு பெரிய பலன் இல்லாமல் இருக்கிறது. அதனால நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்முடைய ஜெபம் கடமையாய அல்ல, கடமையா இல்லை. நான் 4 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், நான் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், எவ்வளோ மணி நேரம் நான் ஜெபம் பண்ணேன் தெரியுமா அப்படின்ற இந்த கணக்கு அல்ல. எவ்வளவு மணி நேரம் நான் ஆண்டவருடைய பிரசன்னத்தோட ஜெபம் பண்ணினேன், எத்தனை மணி நேரம் அந்த ஜெபத்தை நான் உணர்ந்து நான் ஜெபம் பண்ணேன். அந்த 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி அதுல 15 நிமிஷம் தான் நீங்க ஒரே சிந்தனையோட ஜெபம் பண்ணீங்கன்னா நீங்க 1 மணி நேரம்னு சொல்ல முடியாது. உங்களுடைய ஜெபம் பரலோகத்தில் 15 நிமிடமாய் தான் கணக்கு போடப்படும். ஸோ அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய டைமை மட்டும் இல்லை, நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா, உன்னுடைய முழு பலத்தோடும் உன்னுடைய முழு இருதயத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக.